अन्ना दिल्ली बहुत दूर है வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் நம்ம மொத்தமாக 5 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல ஸ்ரீ ஐயப்ப பூஜா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்தின ஒரு பஜனை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுட்டு ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். அது முதல் அப்டேட்டு. ரெண்டாவது நம்ம வாஜ்பாய் அவர்களுடைய 101வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. அதில் ஒரு 30 மினிட் ஸ்பீச் பேசியிருக்காரு. அதில் உள்ள ஹைலைட்ஸ் ஏற்கனவே அவர் பேசின ஸ்பீச்சை கேட்டுட்டோம் போன அப்டேட்டில். அதனால் அதில் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். அது 2வது அப்டேட்டு. 3வது அது முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஸ் மீட்டு, அதுலேயும் உள்ள ஹைலைட்ஸ் 3வது அப்டேட்டு. 4வது ஒரு 70 வயது இளைஞர் அவர் கிரிக்கெட் பவுலிங் போடுற ஸ்டோரி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூ ஒன்று போட்டு அதை பற்றின ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. இது 4வது அப்டேட்டு. 5வது ஒரு 4-5 வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்து, அதுக்கப்புறமா 2-3 நினைவு தின வாழ்த்துக்கள், பிறந்த தின வாழ்த்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை யார் என்னென்னங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இதில் இருந்தால் இன்னையோடைய அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலைல 6 மணிக்கு அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லிட்டு உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் பார்த்துட்ருக்கோம். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், அந்த ஐயப்ப சுவாமியோடைய பஜன், அந்த பஜன் மொத்தமாக ஒரு 3.5 மணி நேரம் பஜன் இருக்குது. நந்த கோவிந்தம் அப்படின்னு ஒரு பஜனை ட்ரூப்பு. அவங்க கேரளா சேர்ந்தவங்க. அவங்க தான் இந்த பஜனையை கண்டக்ட் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் வச்சு. அதில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாரு. ஒரு 1/2 அன் ஹவர் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு மேடையில் அவருக்கு கௌரவப்படுத்துகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பஜனை பண்ணுறாங்கள அந்த டீம் இருக்காங்க, நந்த கோவிந்தம் அப்படின்ற டீம் பயங்கர பாப்புலர். அவங்க ஜென்சி கிட்ட, இளைஞர்கள்கிட்ட அவ்வளோ பஜனையை ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சேவை. இதுவும் சனாதன தர்மத்தை வளர்க்குறது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த நந்த கோவிந்தம்ங்கிற அந்த டீம் 2027 வரைக்கும் அவங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாமா, அவங்களுக்கு டைமே கிடைச்சது இல்லையா. எனக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் அதை பார்த்துட்டு அந்த 3 ஹவர்ஸ் பஜனையுமே ஆன்லைனில் இருக்குது. நான் அந்த லிங்க்குமே என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி இந்த எல்லா லிங்க்ஸுமே நான் ஷேர் பண்ணேன். யூடியூப் லிங்க்கை நம்ம ஷேர் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் லிங்க் ஷேர் பண்ண முடியாது. அப்போ இந்த 3 லிங்க்கை நான் கொடுக்குறேன். பஜனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிங்கோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பஜன்ஸை. நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதை முதல் நிகழ்ச்சி. அப்புறமா அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஓனர், ஜெம் ஹாஸ்பிட்டலோடைய ஓனர், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் சேவை பண்ணுற ஒரு சில ட்ரஸ்ட் ஃபவுண்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் சொன்னார். இளைஞர்கள் மத்தியில் பஜன்ஸ் போகிறது, ஆன்மீகம் போகிறது ரொம்ப நல்ல விஷயம், சனாதன மதத்தை காப்பாற்றுறது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்பீச்சு. அது முதல் அப்டேட். 2வது வாஜ்பாய் அவர்களுடைய 101வது பிறந்தநாள். அதில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்னா, ஆந்திராவில் அவங்க ஒரு 9 அடி வாஜ்பாய் ஸ்டாச்சுவை திறந்து வைக்கும்போது அவர் பேசின ஸ்பீச் நம்ம அப்டேட்டில் பார்த்தோம். அதனால் அது பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள், இல்லை அண்ணாமலை அவர்களோட ஆக்சுவல் ஸ்பீச்சே போய் பார்த்துக்கலாம். அதில் அவர் கவர் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, மோடிஜி அவர்கள் போன வருஷம் வாஜ்பாய் அவர்களுக்கு அவரை பற்றின ஒரு புகழஞ்சலி மாதிரி எழுதியிருந்தாங்க. அதில் எழுதியிருக்கிறாரு, வாஜ்பாய் அவர்கள் மாதிரி கஷ்டப்பட்ட, பாதிக்கப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன் வரலாறுலே கிடையாது, அவ்வளோ தூரம் ஒரு துக்கப்பட்டவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் அவரோட மென்டார் இல்லாட்டி அவர் யாரை ஹி வாஸ் லுக்கிங் அப் டு, அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் மர்மமானவர்களில் கொல்லப்படுறார். இது ஒரு முதல்ல வர்ற பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அரசியலில் சேர்றாங்க. அப்போ அரசியல் சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவர் எந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி சேர்றாரோ அந்த கட்சியை நம்ம இன்னொரு கட்சியோட மெர்ஜ் பண்ண வேண்டிய தேவை வந்துடுது. அதுக்கப்புறமா பிஜேபி ஆரம்பிக்கப்படுது. அதில் முதல் எலெக்ஷனில் தோல்வி சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் சிரமப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பிரதமர் மந்திரி ஆகிறாரு. எப்போன்னா 28 வயசில் அவர் முதல்ல அரசியல் எலெக்ஷனில் நிற்கிறார், பொலிட்டிக்கல் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா 72 வயசில் அவர் என்ன ஆகிறாருன்னு சொன்னால் பிரதம மந்திரி ஆகிறாரு. அந்த முதல் தடவையே பார்த்தா 13 நாள் தான் அவரால் அந்த பொறுப்பில் இருக்க முடிஞ்சுது. அப்புறம் 2வது டைம் 13 மாதங்கள் தான் இருக்க முடிஞ்சுது. கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வாபஸ் பண்ணி கட்சியை கவுத்திடுறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பதவி முடிஞ்சு போன அந்த 13 மாதம் முடிஞ்சு போன இடத்துல பார்லிமெண்ட்டில் வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு. அரசியல் பார்க்குற எல்லாருமே அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாரு. நான் சும்மா கிளிம்ஸஸ் 1-2 கிளிப்ஸ் அங்கங்கே கட் பண்ணி போடுவாங்க, அதான் கேட்டிருக்கேனே ஒழிய அந்த ஃபுல் ஸ்பீச் நான் கேட்டதில்லை.
நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா நானும் அதை பார்க்குறேன், அவங்க கூட நான் ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆமாம் உங்களுக்கு அது ஆர்வம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போது ஒரு சின்ன சீட்டில் தான் வந்து இப்போ எனக்கு பதவி போகுது, அதாவது ஆட்சி கவுருது. நான் இப்போ நினச்சா என்ன பண்ணலான்னு சொன்னால், மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி குதிரை பேரம் பண்ணி மற்ற அரசியல் ஆளுங்களை உள்ளே இழுத்து பதவியை இல்லாட்டி அரசாங்கத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் நான் ஜனநாயகத்துக்கு வந்து நான் நேர்மையாக இருக்கிறவன், ஜனநாயகத்தை என்றைக்குமே அந்த மாதிரி தப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதனால் நான் இந்த ஆட்சி போனால் போகட்டும், திரும்ப நான் எலெக்ஷன் சந்தித்து திரும்ப மக்கள் ஆதரவு பெற்று நான் வந்து நான் வந்து ஜெயிச்சு அப்போது நாங்கள் அரசாங்கத்தை நாங்கள் முழுமையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் பேசியிருப்பார். பேசிட்டு அதே போல் திரும்ப ஜெயிச்சு 5 வருஷம் முழுமையாக அவர் வந்து ஆட்சி நடத்தினார். அப்போது வந்து என்னவாக இருந்ததுன்னா, அப்போது அது வரைக்குமே காங்கிரஸ் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வாஜ்பாய் அவர்கள் முன்னாடி இருந்த சவால் என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியால் 5 வருஷம் ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட. ஏன்னா காங்கிரஸ் என்ன தான் வந்து எலெக்ஷனில் சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்களை தவிர யாருக்கு போட்டாலும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்காது, தேவையில்லாமல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து முறியடிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு இதாக இருந்தது வாஜ்பாய் அவர்களுக்கு. 1-2 கட்சியில் இல்லை, அவர் வந்து 24 கட்சிகளோட கூட்டணி வச்சு அவர் வந்து 5 வருஷத்தை வந்து பண்ணார். அப்போ எல்லாருமே சொன்னாங்க அது வந்து நீடிக்காதான் சொன்னாங்க, ஆனால் அவர் வந்து சாதிச்சு காமிச்சார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து திமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிலைமெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம அதிமுக கூட கூட்டணியில் இருந்தோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ போராடி அவர் வந்து அரசியலில் சாதித்தவர். அதுக்கப்புறமா அவர் பண்ண சாதனைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது தங்க நாற்கரை சாலையாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், டெலிஃபோனை வந்து முதல்ல 3% தான் டெலிஃபோன் யூசேஜ் இருந்துச்சு நம்ம நாட்டில். வாஜ்பாய் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறமா அந்த பீரியடில் 70% இதை கொண்டு போனார். அந்த ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு நிறைய வேலைகள் வந்து அவர் பண்ணி டெவலப்மெண்ட் மாடலில் கொண்டு வந்தார். அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும். 2018 மோடிஜி வந்து அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருந்தாரு. 2014 மோடிஜி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்னு சொன்னால், வாஜ்பாயோட பிறந்த நாளை வந்து கவர்னன்ஸ் டேன்னு சொல்லி நம்ம வந்து அறிவிக்கணும்னு சொல்லி எல்லாரும் இந்த நாளை வந்து நம்ம நல்லாட்சி தினமாக கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே நம்ம வந்து நினச்சிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 பேருக்கு நல்லாட்சி விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை சொல்லுவோம். என்ன நல்ல விஷயம், நல்லவங்க பற்றி நல்லா தெரிகிறது நல்லது தானே. ஸோ அந்த 6 பேர் யாரெலான்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஹேமான் இருக்காங்களாமா. அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, வாக்கிங் ஸ்டிக்கோட அந்த வயது முதிர்ந்தவங்க தான் போல். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோக கலைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட, நிறைய மக்கள்கிட்ட வந்து யோகா பயிற்சி வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு ஃபஸ்ட், அதாவது இது ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்கிங் கிடையாது, 6 பேர் மொத்தமாக. அதுக்கப்புறமா பொன்னம்பலம் அப்படின்னு அவங்க வந்து என்னென்னா 1990களிலேயே நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு கலைஞர். அவர் வந்து பரதநாட்டியம் போன்ற மற்ற எல்லா நடனக்கலையை வந்து எல்லார் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவருக்கு வந்து அடுத்த நல்லாட்சி விருது அப்படிங்கிறாரு. அது வந்து கௌஷிகா செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாடிஸ் எல்லாம் மேம்படுத்துகிற சேவை பண்ணக்கூடிய ஒரு சமூக சேவகர். அவருக்கு வந்து அடுத்த அவார்டு. அதுக்கப்புறமா மரம் தியாகராஜன் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்மச்சாரியாக கல்யாணமே பண்ணிக்காமல் முழு நேரமாக சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் 20,000 மரம் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து அடுத்த அவார்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் வந்து கர்நாடகாவில் நான் வந்து போலீஸாக இருக்கும் போது அங்கே திம்மக்கா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போது நான் எஸ்பியாக இருக்கும்போது அவங்களுக்கு 105 வயசு. அவங்களும் நிறைய மரம் நடுறவங்க. நான் அவங்ககிட்டையும் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ மரம் நட்டுருப்பீங்கன்னு கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா நான் வந்து எண்ணெல்லாம் மாட்டேன், ஆனால் ஒரு மரமும் எனக்கு குழந்த மாதிரி நான் டெய்லி போயிட்டு அந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், தண்ணி ஊற்றுவேன், அப்படி கவனிப்பேன். போன மாதம் தான் அவங்க 117 வயசில் இறந்து போனாங்க. அவங்களாம் பெரிய கர்ம யோகிகள் முன்னாடி வாழ்ந்தவங்க. இந்த மரம் தியாகராஜன் அவங்கக்கிட்டையும் நான் கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா நீங்கள் 20,000 மரம்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாண்ணா அவ்வளோ மரம் நட்டுருக்கீங்களான்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் அது எண்ணுறதெல்லாம் கிடையாது, ஏன்னா எண்ணணுன்னா நம்மளால் வேலை பண்ண முடியாது, நம்மளோட நோக்கம் வந்து மரம் வைக்கிறது நோக்கம், அதனால் எண்ணது கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ இவங்கெல்லாம் வந்து பியூர் கர்ம யோகிங்க, இவங்க வந்து வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறவங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து நிறையா லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணாத, இறுதி சடங்குகள் பண்ணாத பல ஆயிரக்கணக்கான சடலங்கள் யாரும் இல்லாதவங்களுக்கு வந்து அவர் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணியிருக்காரு. அவர்லாம் பியூராக ஞான யோகி மாதிரி இருக்கிறாரு. வராரு, அவார்டு வாங்குறாரு, ஒரு வார்த்தை கூட பேசலை, அவார்டு வாங்கிட்டு போனார். அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம மத்தியில் இருக்காங்கன்றாரு. அதுக்கப்புறமா மகேஸ்வரன் அப்படின்னு இருக்காங்க. அந்த மகேஸ்வரனுங்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பல வருடங்களாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றவங்களுக்கான தேவையான சேவைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லாட்சி விருதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ வருஷம் என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல காரியம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு விருது கொடுத்து நம்ம கவர்னன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி வாஜ்பாய்ஜி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா சுப்பிரமணியன் ஒருத்தங்க 80 வயசு போல், அவங்க வந்து மோடிஜி பற்றி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை பற்றி சொல்லிவிட்டு அதை பற்றி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் உள்ள நிகழ்வுகள்.
ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அதுவுமா நிறைய இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் மேலே கிறிஸ்மஸ் மேலே தாக்குதல் நடக்குது, அதை பற்றி நினைக்கிறீங்க கேட்குறாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், இல்லை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம், எங்கேயுமே அப்படி நடக்கக்கூடாது, நிறைய இடத்துல நானும் பார்க்குறேன், அது ரொம்ப தப்பு. மோடிஜி அவர்களே தலைவர், நாட்டோடைய பிரதம மந்திரி, அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஃபுல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஃபுல் கிறிஸ்மஸ் விழாவில் கூட இருந்து அந்த ஃபுல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிறார். அப்போ மற்றவங்க எல்லாரும் வந்து அதை பார்த்து ஒரு சமூக நிலையத்தை பண்ணோம், இதில் பண்ணுறவங்க தப்பு, கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கும் போல் சிவகங்கை பக்கத்தில். அதில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த பஸ்ஸோட டயர் வெடித்து அது வந்து இந்த 4 ட்ராக் தானே, அப்போ மீடியனை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க வண்டி மேலே மோதி ஒரு 9 பேர் இறந்துட்டாங்களாம். ரொம்ப துரதிருஷ்டவசமான சம்பவம் தான். அப்போ அதை அவர் சொல்லிவிட்டு, இது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும், ஏன்னா அது ஒழுங்காக அப்பானா என்ன பண்ணலைன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல, ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க வண்டியில் போய் மோதி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது எப்படி ஏற்றுக்கவே முடியாது. உலகத்துலேயே அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது இந்தியாவாமா. இப்போ தான் வந்து இந்த மாதம் தான் சைனாவை வந்து இந்தியா முந்தி இருக்குதான், அது அதிக ஆக்சிடென்ட்ஸில். இந்தியாவில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக லாஸ்ட் கொஞ்ச நாள் நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போ நம்ம இது வந்து முன்னாடியே எச்சரித்தோம், ஒழுங்காக நீங்கள் கவனிங்க, கொஞ்சம் ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க, எவ்வளோ உயிர் போதும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது, ரொம்ப வன்மையான கண்டனங்கள் சொல்லிட்டு. ஒரு ப்ராப்பர் ஆடிட் நடக்கணும் எல்லா இடத்துலையும், வந்து திருப்பி ரீசர்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து நஷ்டத்தில் தான் ஓடு டிபார்ட்மெண்ட், அந்த நஷ்டத்தில் இருக்கிறதுனால இவங்க ஒழுங்காக ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றாமல் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணால் ப்ராப்பர் ஆடிட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களாம் செக் பண்ணணும். இப்படி ப்ரோஆக்டிவாக பண்ணால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அண்ணாமலை டுடேயில் இதே போல் ஒரு ஆக்சிடென்ட்டு இதே மாதிரி எச்சரிக்கை சொல்லி இனிமேல் அடுத்த வாட்டியாச்சும் பண்ணுங்கள், அடுத்த ஆக்சிடென்ட் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருந்தார். அது ட்வீட்டாக இருந்துச்சு, நம்ம பேசணும் அண்ணாமலை டுடேயில். இப்போ திரும்ப அதே நடந்திருக்கு, திரும்ப இன்னொரு டைம் வலியுறுத்திருக்கிறாங்க. சொல்கிறாரு 100 நாட்கள் தான் இன்னும் ஆட்சி இருக்குது, அவங்களோட கடைசி 100 நாட்கள், அதுக்கப்புறமாவது அடுத்த சரியாகணுங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அலையன்ஸ் பற்றி நிறைய கேட்குறாங்க, யாரெல்லாம் அலையன்ஸில் இருப்பாங்க, எவ்வளோ சீட்டு கிடைக்கும் எல்லாம் கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்கும் 2-3 இடத்துல திருப்பி கேட்குறாங்க. அப்போல்லாம் அவர் ஒரே பதில் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்டு அதில் கலந்துக்கல, அதனால் என்கிட்ட கேட்காதீங்க, அது யாரோ அவங்கவுங்க தான் கேளுங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாக ஹிந்தியில் ஒரு வாக்கியம் இருக்குது, என்ன வாக்கியம் இருக்குன்னா, டெல்லி பகுத் தூர் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குது. டெல்லி பகுத் தூர் ஹே அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், அவங்க அங்கே இருக்குது டெல்லி, அதை பற்றி இப்போ என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் போல். அந்த மாதிரி இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்குது, இப்போ எதுக்கு அலையன்ஸ் சீட்டை பற்றிலாம் கேட்குறீங்க அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லிடுறாருன்னா, டெல்லி பகுத் தூர் ஹே, டெல்லி பகுத் தூர் ஹேன்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அண்ணாமலை அவர்கள் ஹிந்தி பேசும்போது பார்த்தாலே அது ஒரு மல்லை ஹிந்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டெல்லி பகுத் தூரியே சொல்லிட்டே இருந்தார் ப்ரெஸ் மீட்டில், ஒரு 2-3-4 தடவை சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ரொட்டீன் பதிலாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து மதவாத கட்சின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, அவங்க தான் மதவாதமாக இருக்கிறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கிறிஸ்மஸ்க்கு மோடிஜி போய் பங்கேற்று வாழ்த்து தெரிவிக்கிறார், நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம், கிறிஸ்மஸ் யாராவது தப்பாக பண்ணாங்கன்னா அவங்கள கண்டிக்கிறோம், ஈதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம், தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம், நம்ம எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறோம், எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம், எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ்க்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க, ஆனால் தீபாவளிக்கு விஷ் பண்ண மாட்டுறாங்க, இந்து பண்டிகைகளுக்கு வந்து போக மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க தானே மதவாதமாக நடக்கிறாங்க. இது தெளிவாக இருக்குல்ல, மக்களுக்கே பார்த்தாலே தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்னியாகுமரியில் வந்து ஒரு அரண்மனை கிறிஸ்மஸ் விழான்னு ஒன்று இருக்கும் போல், அந்த விழாவை வந்து டிஎம்கே பாய்காட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னு சொன்னால் அவங்க தாவேக்காவை கூப்பிட்டுட்டாங்களாம். ஸோ தாவேக்காவை நீங்கள் எப்படி கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க போகலையாம். அப்போ அவர் சொல்கிறாரு, யார் ப்ளம் கேக் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு சண்டை போட்டிருக்கானுங்க, இவங்க தான் வந்து மதவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இத்தனை சீட்டு தான், 23 சீட்டு தான் பிஜேபிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஆமாம் நானும் பார்த்தேன், 5 ப்ரைவேட் மீடியா சேனலில் அட் அ டைம் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்போது இது யார் பண்ணுறா என்ன பண்ணுறா எல்லாம் எங்களுக்கு தெரியும், அரசியலில் என்ன நடக்குதுன்றதை எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அதனால் வந்து அதுக்கு உண்டான என்ன பண்ணுவோம் அது பண்ணுவாங்க, ஆனால் மொத்தத்தில் என்னென்னா என்டிஏ ஒன்று சேர்ந்து ஜெயிச்சிரும் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்களுக்கு உள்ளெல்லாம் தெரியுது போல் என்ன பண்ணுறாங்கிறது தெரியுது, வெளியே சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்கே, ஒரு மாதிரி தப்பாக நடக்குதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஒரு சொல்கிறார், எல்லோரும் என்னை குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து போலீஸ்க்கு ரொம்ப ஆதரவாக பேசுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் எல்லாத்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய கருப்பாடுகள் இருக்காங்க, அந்த தவறுகள் இருக்குது, அவங்களெல்லாம் கலைஞ்சு தான் ஆகணும், அது ஒரு பக்கம். ஆனாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து எக்ஸாம்பிளரி ஆக்ஷன் சொல்லிட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க, வேறு யாருமே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹார்ஷான டிபார்ட்மெண்ட் தான், அது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. அது யார் எப்படி நடத்துகிறாங்கிறத பொறுத்தாக இருக்குது. அவருடைய எஸ்பி காலத்தில் இருக்கும்போது அவர் கூட கான்ஸ்டபுளாக இருந்த ஒருத்தரோட பொண்ணுக்கு கல்யாணமாக கர்நாடகாவில். ஸோ அவர் வந்து இங்கேருந்து இப்போ கர்நாடகாவுக்கு அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, நம்ம எதுக்கு நீங்கள் கர்நாடகா போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லியிருக்காரு,
நான் பொறுப்பில் இருக்கும்போது கான்ஸ்டபிளாக இருந்தவருடைய பொண்ணு கல்யாணம். ஆனால் இதால் நான் அவருக்கு கொடுக்க கௌரவம். அப்போ நான் எஸ்பியாக இருந்தேன், இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறேன். பட் ஸ்டில் எங்களுக்குள்ளே அந்த உறவு இருக்குது. நான் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக நான் வந்து இப்போ என்னன்னாலும் பரவாயில்ல, எல்லா ப்ரோக்ராமும் இது இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணி நான் அந்த அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் என்ன எதுக்காக இதை சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்கவுங்க நடக்கிற விதத்தில் தான் இருக்குது, அவங்கவுங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கிற பொறுத்து தான் இருக்குது. இப்போது தமிழ்நாடு போலீஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்கள வந்து இது பண்ணுறாங்க, சரியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸலண்ட் போல் லா அண்ட் ஆர்டர் நல்லா பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியுது. ஹோப்ஃபுல்லி இப்போ இவர் சிஎம் தான், நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங் சிஎம் தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. ஒர்ஸ்ட்டு ஹேண்ட்லிங்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரி, அடுத்தது டைம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இவங்க சொல்கிற மாதிரி காலம் வருங்கிறாங்கல்ல, காலம் வருதான்னு பார்ப்போம், வரும்போது பார்ப்போம். ஸோ இதான் வந்து ப்ரெஸ் மீட்டோடைய ஹைலைட்ஸு. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த மாதவன் ஒரு 70 வயது நபர். இந்த நியூஸ் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல். இவர் தெரிஞ்சுட்டு இவர் சொல்கிறாரு, நான் அது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், வயசுங்கிறது ஒரு இது விஷயமே கிடையாது, அவங்க ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வியூ அது போட்டிருக்காரு. நான் லிங்க்குமே ஷேர் பண்ண முடியாது, நீங்கள் ட்விட்டரில் வந்து அண்ணாமலை தேடி பாருங்க, அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ அதை பற்றி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து, அதுக்கப்புறமா வாஜ்பாய் அவர்களுக்கு வாழ்த்து, அப்புறமா வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்து நினைவு தினம், அந்த வாழ்த்து ஒன்று, அப்புறமா ராஜகோபாலாச்சாரி அவர்களுடைய நினைவு தினம், இந்த 4 வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். எனக்கு வந்து 2-3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, நல்ல ஃப்ளோ இருந்தது ஒரு ஸ்பீச்சில், வந்து பயங்கர ஃப்ளோ. அது பொதுவாக என்ன நடக்கும்னு எனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்கிறேன். பொதுவாக இப்போ நம்ம வந்து வெளி ஸ்டேட்டு போகிறோம், அதாவது கேரளா, மகாராஷ்டிரா, கோவான்னு சுற்றுறாருல. ஸோ அப்போல்லாம் வந்து அங்கே ஹிந்தி ரொம்ப இருக்குது, அவருக்கு ஹிந்தி வந்து தடுமாறுது. ஸோ அப்போ அந்த வேறு மொழியில் பேசிட்டு, மலையாளத்தில் அதெல்லாம் பேசிட்டு, இங்கிலீஷ்லலாம் பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழில் பேசும்போது நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு சந்தோஷமாக, ஹப்பாடா தமிழில் திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வந்து கொட்டும் வார்த்தைகள். அந்த மாதிரி அந்த ஃப்ளோ தெரிஞ்சுது எனக்கு. இது பார்க்கும்போது என்ன எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால், தோனி இருக்கார், நான் கிரிக்கெட் ரொம்ப பார்ப்பேன். ஸோ எம்எஸ் தோனி என்ன பண்ணுவார்னா, லாஸ்ட்டு ஓவர்ஸ் எல்லாம் 6 அடிக்கணும்னு வரும்போது உள்ளேருந்து 2-3 பேட் எட்டுற சொல்லுவார். 8 வர சொல்லிவிட்டு 2 பேட்டை சேர்த்து பிடிச்சிக்குவார், 3 பேட்டை சேர்த்து பிடிச்சிக்குவார், 3 பேட்டை சேர்த்து பிடிச்சிட்டு ஷார்ட் அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்போது வித்தியாசமாக இருக்கும். ஒரு பேட்டில் தானே நம்ம 6 அடிக்க மாதிரி ட்ரை பண்ணுவோம், ஒரு 3 பேட்டை சேர்த்து பிடிச்சிட்டு 6 அடிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு இப்படி பண்ணுவீங்க, என்ன இது பழக்கம்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் ஹெவியாக வச்சுட்டு நான் இப்படி ஸ்விங் பண்ணி நான் பழகினேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு பேட்டை கையில் வச்சிருக்கும் போது ஸ்விங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்புறம் ஈஸியாக ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆங்கிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த அப்ரோச்சே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே போல் ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி மாநிலங்கள் போயிட்டு திரும்ப தமிழுக்கு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு நேச்சுரல் ஃப்ளோவாக இருந்தது. அதனால் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப, ஏன்னா இதே ஸ்பீச்சை வந்து அவர் ஆந்திராவில் இங்கிலீஷில் பேசியிருப்பார். நம்ம அதை தான் என்ன பண்ணியிருந்தோம்னா தமிழாக்கம் பண்ணி நம்ம போன வீடியோவில் பேசியிருப்போம். அதே ஸ்பீச் இன்றைக்கி தமிழில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஒரு ஹி வாஸ் அட் ஈஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதான் ப்ரெஸ் மீட்டே இருக்குதே, தமிழ்லேயே இருக்குதே, அதை எதுக்குப்பா நீ திரும்ப அப்படியே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு 2-3 விஷயங்கள் எனக்கும் இந்த யோசனை இருந்துச்சு, அதான் அதிலே இருக்கே, அப்போ நம்ம எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எனக்கு ஒரு 2-3 புரிதல்கள் இருக்குது, அதனால தான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த 2-3 சேர்த்தனாலே ஒரு 50 நிமிஷம் வரும். அந்த ஸ்பீச்சு ப்ரெஸ் மீட்லாம் சேர்த்து ஒரு 50 நிமிஷம் வரும். அது நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், நானும் அதை ஓட்டி தான் பார்ப்பேன், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2x ஸ்பீடில் தான் நான் பார்ப்பேன். ஸோ என்ன அதை பார்த்துருவேன். அப்போது நம்ம வந்து இதை சொல்லும் போது அந்த டைம் கம்மியாகுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இது போய் சேர்றது இல்லை. என்ன தான் வந்து இப்போ பார்த்தோன்னா, ஒரு சில வீடியோலாம் பார்த்தோன்னா, அண்ணாமலை அவர்களோட அஃபிஷியல் சேனலில் இருக்கிற வீடியோஸ்க்கே வியூஸ் இல்லை. ஏன்னா அது வந்து போய் சேர்றது இல்லை. அப்போது அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு நோக்கம், டைமை கம்மி பண்ணிக்கிறோங்கிறது 2வது நோக்கம். இன்னொன்று, இதுதான் டிஸ்ட்ரிபியூஷனேங்கிறது நான் புரிஞ்சிட்ருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னங்கிறத வந்து நான் ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான ஆங்கிளில், ஆல்காரிதம் ஆங்கிளில் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ போக போக எனக்கு இன்னும் பெட்டர் புரிதல் வரும்போது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்குது. நான் ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் அதோட ஹைலைட் சொல்கிறது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒரு ரீஎம்பசைஸ் ஆகிடும், ஓகே நம்ம பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.